ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் முல்லை ரோலில் ப்ளே பண்ண சித்ராவுக்கு பதிலாக இப்போ யார் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல். இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. அண்ட் இது சீரியலில் முக்கியமாக முல்லை அப்படிங்கிற ரோலில் ப்ளே பண்ணவங்க தான் நம்ம விஜய் சித்து. இவங்க இப்போது சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அண்ட் இப்போவுமே கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்க தான் செய்யுது, இது வந்து சூசைடா இல்லை மர்டரா அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஸோ என்ன தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து சூசைட்னு வந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட் இருக்க தான் செய்யுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், முக்கியமாக அவங்களோட ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து இன்னும் அந்த டவுட் இருக்க தான் செய்து. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டாலும் அதில் சூசைட்னு வந்துட்டாலுமே கூட இன்னுமே வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் ஹேமந்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாரோட டவுட்டுமே வந்து ஹேமந்த் மேலே தான் இருக்குது. அண்ட் ஹேமந்தோட கேரக்டர் வைஸில் ஹேமந்த் வந்து ரொம்பவே வந்து வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சால் தான் வந்து நம்ம சித்ராவோட டெத்துக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் வேண்டிக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குன்னா, பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னும் சித்ராவோட எபிசோட் ஜஸ்ட் 2 எபிசோட் மட்டும் தான் வரும் போல். ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் அடுத்து முல்லை ரோலில் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் யார் தான் வந்து அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணாலும் சித்து அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ட் பண்ணவே முடியாதுங்க. அண்டு அந்த அளவுக்கு மனதைரியத்தோடு யாருமே வந்து அதில் ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே முன் வர மாட்டேங்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, சித்து லாஸ்ட்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு சரண்யா கூட தான் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சித்துக்கு பதிலாக முல்லை ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு இப்போ சரண்யா கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னதான் வந்து சரண்யா வந்து நம்ம சித்து கூடவே இருந்து அவங்களோட க்ளோஸாக இருந்தாலுமே கூட சித்துவோட அந்த முல்லை ரோலாக கண்டிப்பாக இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்னொன்று பாண்டியன் ஸ்டோர் சீரியலுமே வந்து அந்த டீம் மெம்பர்ஸுமே வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோடு ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. இன்னும் சில ஃபேன்ஸ் வந்து இந்த ஸ்டோரியை வந்து இந்த சீரியலை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளும் இப்போ பார்க்கலாம். தேங்க்யூ.